அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம சூப்பராக நம்ம புளியோதரை செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ட்ராவலுக்கு போனால் கூட இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் சாப்பிடுவாங்க நல்லா. கூடவே நான் மாம்பழம் வச்சுருக்கிறேன், வடகம் வச்சுருக்கேன். வறுத்த மிளகுத்தூள், ஜீரகம்லாம் போட்டு, மிளகா போட்டு, இஞ்சி பூண்டு போட்டு நான் எண்ணெயில் வறுத்துருக்குறேங்க. முட்டை அதை வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் சட்டி வச்சுருக்கேன். என்னென்ன பொருளாக நான் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் 8 பொருள் வச்சுருக்குறேங்க. நான் நோட் பண்ணிக்கோங்க. வர மிளகா 4 வச்சுருக்கேன். முழு மல்லி என்கிட்ட இல்லைங்க. முழு மல்லி தான் நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு கருப்பு எள்ளு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஜீரகம் முழு ஜீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, முழு மிளகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. உளுந்து விட்டு உளுந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கெட்டி பெருங்காயம் 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். சேர்த்தா மொத்தம் 9 சாமான் வருது நமக்கு. பாருங்கள், கெட்டி பெருங்காயத்தை நான் தூள் பண்ணிட்டு வந்திருக்கேன். கெட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும். நம்ம வெறும் சட்டியில் நம்ம வறுத்துக்கணும். மணம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க. எள்ளு அப்படியே பொரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா சாமான்லாம் சேர்க்குறேன்டு. ட்ராவலுக்கு போகும்போது இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. வீணாக கிட்ட போகாமல் இருக்கும் சாப்பாடு. இப்போ மிளகா ஏன் வறுக்காமல் இருக்கேன்னா, நான் தனியாக எண்ணெயில் வறுக்கிறேன் மிளகாவை. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். புளி சாதத்துக்கும் புளி குழம்புக்கு புளியோதரைக்கெல்லாம் நல்லெண்ணெய் தாங்க நம்ம ஊற்றணும். அதான் நமக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லெண்ணெய். புளி ஊற்றுறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும். உடம்புக்கு நமக்கு ஒத்துக்காது சில பேருக்கு. அதனால் நல்லெண்ணெய் அதுக்கு தான் ஊற்றுறது. இப்போ வரமிளகாவை இந்த நல்லெண்ணெயில் நல்லா வறுத்துக்குவோம். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு காமிக்கிறேங்க உங்களுக்கு. அதுக்கு உண்டான மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா செய்யணுன்னா கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகா மற்ற சாமான பொருளாக இருக்குல்ல, அதெல்லாம் கூட சேர்த்துக்குங்க. மிளகா எண்ணெயில் வறுத்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஆற வச்சு நம்ம தூள் பண்ணி மிக்சியில் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டலாம். தூள் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆற விட்டு. இப்போ அதே எண்ணெயில் நான் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். வேர்க்கடலை ஒரு 3-4 ஸ்பூன் போடுறேன். முந்திரி பருப்பு 5-6 முந்திரி பருப்பு போடுறேங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். பொடிச்சிட்டு வந்துட்டு பாருங்க, இந்த வறுத்த பொடி இருக்குல்ல, அது பாதி போட்டுக்கிறேன். மீதி பாதி வச்சுருக்கேன். சாதத்தில் போடணும், அதுக்கப்புறம் பிறகு போடுறேன். அதை புளி மீடியம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்குறேங்க. மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கும்ல, அந்த சைஸை எடுத்து நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா சுண்டுட்டோம். பாதி அளவுக்கு சுண்டிடணும் நம்ம புளியை.
புளி கரைச்சல் வந்து பாதி ஆயிடணும். உப்பு தேவையான உப்பு போடுறேன். சாதத்தில் தான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இந்த புளி பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாதியாக சுண்டுட்டோம். அப்படியே நல்லா சுண்ட வச்சு நம்ம வந்து நிறையா செஞ்சு நம்ம இதை வந்து வற்ற வச்சு புளி தக்காளி சில வற்ற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டாக்க தேவைப்படும் போது நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம செஞ்சுக்கலாங்க. சாதம் சூடான சாதத்தில் நம்ம போட்டு பார்த்திக்கலாம். கொஞ்சம் சுண்டுட்டோம். நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் கண்டிப்பாக ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் நமக்கு வந்து உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, மிஸ்டேக் பண்ணாது. புளி கூட சேர்த்ததுனால நமக்கு வயிறு மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாக்க அது வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. அதுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்க்குறது. புளி குழம்புக்கும் இந்த மாதிரி புளியோதரைக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்குறது அதனால தான். இப்போ வடித்த சாதம் இருக்கு பாருங்கள், அதை போட்டுக்கிறேன். குழைவு இல்லாமல் இருக்கணும் சாதம், உதிரி உதிரியாக இருக்கணும். வெளியூருக்கு நம்ம ட்ராவல் போனாக்கா இது மாதிரி கிளறி எடுத்துகிட்டு போயிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். மீதி பொடி இருக்குல்ல, வத்த பொடி, அதை போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கலர் பாருங்கள் எப்படி வந்துடுச்சு. புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை உடனே சாப்பிடக்கூடாது, ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சப்போ சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச புளியோதரை ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியூருக்கு போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு கிளறி எடுத்துகிட்டு போங்க. வெளியில் சாப்பிட்றது குறைச்சிக்கலாம். நம்ம வீட்டிலேயே செஞ்சு போனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. கூடவே சைடிஷாக வந்து நான் வந்து மாம்பழம் வச்சுருக்கேங்க, வடகம் வச்சுருக்கேன். மிளகு பெப்பர்லாம் போட்டு நம்ம வந்து ஜீரகம் போட்டு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டுலாம் போட்டு வறுத்து வச்சுருக்குறேங்க. முட்டை வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி சாப்பிட்டா இந்த 3 டிஷ்ஷே நமக்கு போதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட என்னங்க சாப்பாடு இருக்குது.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.